சனி பகவான் என்பவர் தான் நீதிமான். சரியாக செஞ்சால் சரி, தவறாக செஞ்சால் தவறு. யார் நல்லது செய்கிறாங்களோ அவருக்கு நல்லது செய்வார், கெடுதல் செஞ்சால் கெடுதல் செய்வார். தான் அவருடைய வேலை. மேஷ லக்னத்துக்கு வந்து சனி தசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா அது நன்மை செய்யும். நன்மை செய்யும் என்பதை தாண்டி கெடுபலன்கள் செய்யாது. நம்ம எதிரி கெட்டு போயிட்டானா நம்ம கெடுதல் பண்ணுவானா? தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் புத்திகளும் இருக்கும் இல்லைங்களா? புத்தின்றது வந்து இப்போ 19 வருஷம் சனி தசைனா 19 வருஷத்துக்கு வந்து சனி பகவானே ஆள மாட்டார். ரிஷபத்துக்கு வந்து 9ஆம் இடம் 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதியாக இந்த சனி பகவான் வருகிறார். துலாம் லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனு சனி நட்பு கிரகங்கள்லாம். துலாம் லக்கணத்திலே சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ என்னன்னா நன்மை மட்டும்தான் செய்ய போறாரு. மகர லக்கணத்துக்கு அதிபதியே சனி தான். லக்கணாதிபதியும் அவர் தான், 2ஆம் இடத்து அதிபதி அவர் தான். பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அஷ்டமாதிபதியவே தன்னுடைய இடத்தில் அமர வைத்து ராசியாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ராசின்றதை விட மீன லக்கணமாக பிறக்கிறது அபூர்வம். ஒரு 100 குழந்தை பிறக்குதுன்னா ஒன்று தான் பிறக்கும் மீன லக்கணத்தில். அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பிறவியல். ரொம்ப ஞானம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி உதவி மனப்பான்மை, நம்ம சொன்னோட குருவுடைய தன்மை பூரா அவங்களுக்கு இருக்கும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட மதுரையிலிருந்து மணிகண்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஓம் ராட்டு சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவிய நமக. பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் மதுரை அரசால் மீனாட்சியையும் வணங்கி அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஜாதகத்தில் பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தசா புத்திகள்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த தசா புத்தி காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், ஒருத்தர் வந்து ஹையாக போகிறதுக்கும் ஒருத்தர் வந்து லோவாக போகிறதுக்கும் அந்த தசா புத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக ஆர் வீக்காக இருக்கோ அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது அதுக்குண்டான வேலைகள் வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி தசை. நிறைய பேர் வந்து சனி தசை அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியான விஷயங்களோ இல்லை பொருளாதார ரீதியாக விஷயங்களோ வந்து பிரச்சனைகள் சந்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. சனி தசை வந்து பொதுவாகவே வந்து அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் தான் பண்ணுமா, இல்லை யோகத்தையும் கூட கொடுக்குமா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இது பேசினதுக்கப்புறம் வந்து நம்ம லக்னம் வாரியாக வந்து சனி தசை வந்து எப்படி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். பொதுவாக சனி தசை அப்படிங்கிறது வந்து 19 வருஷம். ஸோ இந்த 19 வருஷம் வந்து யாருக்கு வந்து யோகம், யாருக்கு வந்து அந்த யோகத்தை தராது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது சனி பகவான் என்பவர் தான் நீதிமான். நவகிரகத்திலேயே சரியாக செஞ்சால் சரி, தவறாக செஞ்சால் தவறு. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கோவக்காரர் தான் இந்த சனி பகவான். யார் நல்லது செய்கிறாங்களோ அவருக்கு நல்லது செய்வார், கெடுதல் செஞ்சால் கெடுதல் செய்வார். இதான் அவருடைய வேலை. அதனால் யாருக்குமே அவரை பிடிக்காது. ஏன்னா இவங்க கெடுதலும் பண்ணிக்கிடுவாங்க, நல்லதும் கிரகங்கள் பண்ணணும்னா எப்படி பண்ணோம். அப்போ அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நாயகனாக இந்த சனி பகவான் நவகிரகத்தில் வராரு. இப்போ சனி தசை 19 வருஷம், சூரிய தசை 6 வருஷம். இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா சூரியன் தந்தை, சனி மகன். இப்போ சனிக்கும் இந்த சூரியனுக்குமே ஆகாது. ஏன்னா சூரியனுடைய தவறை சனி சுட்டி காட்டுவார். ஏன்னா சூரியனுடைய மனைவியை வந்து ஒரு நிழலை செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க அவங்களுடைய வெப்பம் தாங்காமல். அப்போ என்னென்னா அந்த நிழலுக்கு பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். சூரியனுடைய உண்மையான மனைவி வந்து சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் ஒரு நிழலை செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நிழலுக்கு பிறந்த சனி பகவான் அப்போ வளர்ந்து இவர் பெரிய ஆள் ஆகும்போது இந்த மாதிரி தன்னுடைய தந்தை தான் இவர், இந்த மாதிரி அம்மாவை கொடுமைப்படுத்தியிருக்காரு, அதனால் அம்மா வந்து வெப்பம் தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு நிழலை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான உண்மைகள்லாம் அவருக்கு தெரியும் போது என்னென்னா தந்தை மேலேயே கோவப்படுறாரு. அப்படி யாருன்னு பார்க்காம கோவப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே தான் நமக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து நம்ம பலன்கள் சொல்ல முடியும். சனி பகவான் எல்லாருக்குமே நன்மை செய்வார் என்றும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தீமை செய்வார் என்றும் நம்ம சொல்ல முடியாது. 12 லக்கணங்கள் 12 ராசிகள் இருக்குது. இந்த ராசி லக்கணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் மேச ராசியில் பிறந்திருப்பார், லக்கணம் வேறையாக இருக்கும். ரிஷப ராசியாக இருக்கும், லக்கணம் வேறையாக இருக்கும். இல்லைனா ராசி லக்கணம் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இப்படி இந்த தசாபுத்திகளுடைய பலன்கள் என்பது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும். இப்போ சனி தசைனா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறும். அப்போ இந்த சனி தசையினுடைய ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, இந்த சனி தசை காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும், பிறரை கெடுக்கக்கூடாது, பிறரை இழிவாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி பேசுனா இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டனம் கொடுப்பார். அதே மாதிரி வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், குழந்தைகள் இவங்களாம் துன்புறுத்தக்கூடாது.
ஒரு வார்த்தை கூட அவங்கள தப்பாக பேசிட்டோம்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுப்பார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். வயதானவர்கள், மூத்தவர்கள், வயசில் ஒரு வயசு மூத்தவராக இருந்தாலும் அவர் மூத்தவர் தான் நமக்கு. இப்போ அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அண்ணன் ஒரு வயசு தான் மூத்தவராக இருப்பாங்கன்னா இவர் போடா வாடா அவனை இவனேன்னு பேசுவாங்க அண்ணனை. அப்போ அதெல்லாம் வந்து இவருக்கு பாதிப்பை கொடுக்கும். சின்ன விஷயம் தானே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பலன், கெடுபலன்கள். அப்போ யாரையுமே இழிவுபடுத்தாமல் பேசணும் இந்த காலகட்டத்தில். ஓகே. குறிப்பாக மெதுவாக நடக்கணும். ஏன் மெதுவாக நடக்கணும்னா சனி பகவான் மெதுவாக சுற்றக்கூடியவர் தான். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக எதையுமே செய்யணுன்றதுக்கான அர்த்தம் தான் இது மெதுவாக நடக்கணும் அப்படின்றது. அப்போ வேகம், அவசரம் இந்த நேரத்தில் கூடாது. அதேமாதிரி சுத்தமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதேமாரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது சனி தசை நடக்கும்போது. இப்படிலாம் இருந்தால் இந்த சனி தசை நமக்கு நன்மை செய்யும். இருந்தாலும் கூட ஒரு சில லக்கணங்களுக்கு இந்த சனி தசை என்பது கெடுபலன்களை மட்டும்தான் செய்யும். அப்போ கெடுல் பலன்களை செய்யாமல் இருப்பதற்கு மேற்சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஒரு லக்னத்துக்குமே பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து யோகத்தை தரணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. ஆனால் சனி தசையே வந்து நிறைய பேத்துக்கு வந்து யோகத்தை தராது. ஸோ இன்னைக்கு வந்து லக்னம் வாரியாக வந்து நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு வந்து சனி தசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போ மேச லக்னம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் லக்னம், முதல் ராசி. லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு சனிக்கு ஆகாது, ஜென்ம பகைவர்கள். அப்போ எப்படி அவர் நல்லது பண்ணுவார்? அப்போ இது எப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். மேச லக்னம்னா லக்னத்திலே இருக்காரா, 2ஆம் இடத்துல இருக்காரா, 3ஆம் இடமா, 4ஆம் இடமா, 12ஆம் இடமா, ஆட்சி உச்சத்தில் இருக்காரா, நீசத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா அது நன்மை செய்யும். நன்மை செய்யும் என்பதை தாண்டி கெடுபலன்கள் செய்யாது. நம்ம எதிரி கெட்டு போயிட்டானா நம்ம கெடுதல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ அது நல்லது. இப்போ மேச லக்கணத்துக்கு லக்கணத்திலே சனி பகவான் நீசமாகிறாரு. இப்போ மேச லக்கணத்து லக்கணத்திலே ஒருத்தவங்களுக்கு சனி இருந்தால் நன்மை, நன்மை என்று சொல்வதை விட கெடுபலன்கள் இல்லை. இதே இது அந்த மேச லக்கணத்துக்கு மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சனி பகவான் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். 7ஆம் இடத்துல துலாமில் உச்சம் பெறாரு. இப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த சனி தசை வரும்போது பாதிப்பு. ஏன்னா எதிரி பலமாக இருக்கும்போது அந்த தசை நடக்கும்போது அவங்க எது செஞ்சாலுமே அது நடக்காது. பிரச்சனை, அதாவது ஒரு அவமானம், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிப்பாங்க அந்த மேச லக்கணத்தில். அப்போ எந்த இடத்துல இருக்காருன்றதையும் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு நன்மை கிடையாது. சனி பகவான் கெட்டிருந்தால் கெடுதல் கிடையாது. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்க சார். அடுத்த வந்து ரிஷப லக்னம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு இந்த சனி தசை வந்து எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் சனி பகவானும் நண்பர்கள். அப்போ நண்பர்கள்னால என்ன, அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கெடுபலன்களே பண்ண மாட்டார். ரிஷபத்தை பொறுத்தளவு அவர் எங்கே இருந்தாலுமே நன்மை தான். நீசம் பெற்றாலும் நன்மை, உச்சம் பெற்றாலும் நன்மை, ஆட்சி அடைந்தாலும் நன்மை, எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யக்கூடியவர். 6, 8, 12 மறைந்திருந்தால் மட்டும் அந்த நன்மையினுடைய தன்மை குறையும். ஆனாலும் அவருக்கு நன்மை தான் ரிஷபத்தை பொறுத்தளவு. ரிஷபத்துக்கு வந்து 9ஆம் இடம், 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதியாக இந்த சனி பகவான் வருகிறார். அப்போ இந்த சனி தசை ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்தால் அவர்கள் பல நன்மையிலே அடைவார்கள். செல்வம், செல்வாக்கு, புகழ், ஒரு அரசியல் ஆதாயம், மக்களிடத்தில் ஒரு அந்யோன்யம், ஒரு தலைவர் ரேஞ்சு கூட போவாங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க. அதுவும் இல்லாமல் உழைப்பாளிகள். ரிஷபராசினாலே உழைப்பு தான், ரிஷப லக்கணம்னாலே உழைப்பு தான். இப்போ இந்த கால உழைப்பால் முன்னேறுவார்கள். இந்த சனி தசை நடக்கும்போது உழைச்சி சொந்த காலில் முன்னேறவங்க இந்த ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். சனி தசை நடக்கும்போது அந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு உழைச்சி தன்னுடைய சொந்த காசில் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி தசை இருக்கும். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அடுத்த வந்து மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு இந்த 19 வருஷம் சனி தசை வந்து எப்படி இருக்கும் சார்? மிதுன லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். அந்த புதனும் சனி நட்பு கிரகங்கள் தான். அதனால் ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி இதுக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு 8ஆம் இடத்த அதிபதி சனி, 9ஆம் இடத்த அதிபதி சனி, 8, 9. இப்போ 8ஆம் இடம்னா என்னென்னா அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம்னா தடை, தாமதம், பிரச்சனை, இதை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துக்கு அவர் தான் அதிபதியாக வராரு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதியாக வராரு. அப்போ 2. அப்போ இந்த 19 வருஷத்தை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல் 8 வருஷம், 2வது 8 வருஷம். இப்போ முதல் 8 வருஷம் அஷ்டமாதிபதியாக செயல்படுவார். அப்போ கஷ்டம். நமக்கு கஷ்டம்னா என்ன, நம்ம நினச்ச மாதிரி எதையுமே செய்ய முடியாது. எங்கே போனாலும் ஒரு தடை, தாமதம், ஒரு முட்டி மோதி தான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை அவங்க வந்து தாண்டி வந்துடுவாங்க. அதான் அந்த பாக்கியாதிபதியாக இருக்கிறனால முதல் 8 வருஷம் செய்ய முடியாது, 2வது 8 வருஷத்தில் செஞ்சு முடிச்சுருவாங்க. அதனால் மிதுனத்தை பொறுத்தவரை பாதி நன்மை பாதி தீமை. ஆனாலும் வந்து நன்மை தான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் உண்மை.
ஓகே. ஸோ தசைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் புத்திகளும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் குறிப்பிட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணுமா? ஆமாம், இந்த ஜாதகம் காலகட்டம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை நம்ம வந்து பொதுவாக இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. புத்தின்றது வந்து இப்போ 19 வருஷம் சனி தசைனா 19 வருஷத்தை வந்து சனி பகவானே ஆள மாட்டார். அந்த நவகிரகங்களும் பிரிச்சுக்கிறோம். இப்போ சனி தசை சனி புத்தி ஃபஸ்ட்டு வரும், அடுத்து சனி தசை புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தின்னு ஒரு கால அளவுகளை பிரிச்சுக்கிறோம். இப்போ சனி தசை சுக்கிர புத்திலாம் 3 வருஷம் 2 மாதம், கேது புத்தினா கொஞ்சம் குறையும். இப்படி 2 வருஷம் 2.5 வருஷம் 1.5 வருஷம் இப்படி பிரிச்சுக்கிறோம். 19 பிரிச்சுக்கிறோம். அப்போ அந்த புத்தி நடக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதையும் பார்த்து தான் நம்ம புத்திக்கான பலன்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் இது வந்து. ஸோ இதெல்லாமே வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். புத்தி நடக்குது, அந்த புத்திநாதன் எங்கே இருக்காரு, அந்த புத்திநாதனும் இந்த சனி நட்பா. இப்போ சனி தசையில் சூரிய புத்தி வந்தால் கஷ்டம், ஏன்னா சூரியன் சனி தான் பகையே. அப்போ சனி தசை செவ்வாய் புத்தி வர செவ்வாய் சனி பகை. இந்த மாதிரி பகை புத்திகள்லையும் நம்ம நல்லது அடைய முடியாது. அந்த புத்திநாதன் அந்த லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடியவரா என்பதையும் பார்க்கணும். இப்போ வந்து அந்த சனி தசை அப்படிங்கிறது வந்து நல்லதை செய்யணும் அப்படின்னாலுமே டீட்டெயில்டாக வந்து இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து பண்ணணும். உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, புத்திநாதன் வந்து லக்கணத்துக்கு நன்மையா தீமையா எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். ஸோ அடுத்த வந்து கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கு இந்த 19 வருஷம் சனி தசை வந்து எப்படி இருக்க போகுது சார்? அதாவது கடக ராசி, வானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கடக ராசி, கடக லக்கணம் அதான். அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு சனி பகவான் என்பவர் 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுக்குமே அதிபதி அவர் தான். இப்போ 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த சனி தசை வந்துச்சுன்னா கடகராசி கடகலத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படின்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதில் ஒரு சிறு குழப்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதியும் அவர் தான், 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அதனால் இந்த சனி தசை என்பது பாதி நன்மை பாதி தீமை செய்யக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஆனால் சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்பது கடகலக்கணத்தை பொறுத்தளவு ஆட்சி பெற்ற அமைப்பு. 8ல் சனி ஆட்சி. இப்போ 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கும்போது நீண்ட ஆயுளை கொடுக்கும். இப்போ மற்ற லக்கணங்களை விட கடக லக்கணத்துக்கு 8ல் சனி இருக்கிறது என்பது மிக மிக ஒரு விசேஷமான அமைப்பு. இப்போ பிற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்தால் அதனுடைய தன்மை குறைஞ்சிரும், பலம் குறைஞ்சிரும். ஆனால் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆயுள் பலத்தை கொடுப்பார். அவங்களுக்கு இந்த சனி தசை நடந்துச்சுன்னா 8லிருந்து சனி தசை நடந்துச்சுன்னா பலமாக இருப்பார்கள். நோய் நொடி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப பலமாக ஆரோக்கியமாக திடமாக இருப்பாங்க. வயசானாலும் கூட இளைஞர் மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கடகலக்கணத்திற்காரர்கள் இருப்பார்கள். அதனால் இந்த சனி தசை என்பது பாதி நன்மை பாதி தீமை என்பது தான் இருக்குது. 8ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது, அது மட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். ஸோ சிம்ம லக்னத்துக்கு சனி தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 19 வருஷம் எப்படி இருக்கும் சார்? சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், சூரியனும் சனியும் அப்பா மகன் பகை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆதிபத்திய ரீதியாக பார்த்தா 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம். 6ஆம் இடம்னா என்னென்னா ருண ரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் பகை, இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. அப்போ சனி தசை நடந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தும் நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி 6ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம் வர்றதுனால என்ன ஆகும்னா கடன் நோய் பகை ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். அப்போ அந்த 6 கூடையோன் எந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 6ஆம் இடத்த அதிபதி ஒரு 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம். 3ஆம் இடம்னா சகோதரஸ்தானம். இப்போ சகோதர வழியில் நமக்கு தொல்லைகள் பகைகள் கடன்கள் பிரச்சனைகள் வரும். 6 கூடையின் 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல ஆட்சினா இப்போ 6ஆம் இடத்த அதிபதியாக வருவார், 7ஆம் இடத்த அதிபதியாக வருவார். அப்போ மனைவி மூலமாக கடன், அவங்களுடைய வீட்டு வழியில் நமக்கு பகை பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும், நோய் இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா கடன் நோய் பகை இந்த மூன்றையுமே சிம்ம லக்கணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் நன்மை செய்வார் என்று சொல்லவே முடியாது. திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியாக வரதுனால சனி தசையோ சனி புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனால் இந்த சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவு சனி தசை சனி புத்தி என்பது சரியில்லாத ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இப்போ வந்து சனி தசையில் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலுமே அந்த சனி தசை முடிஞ்ச அடுத்த தசை வரும்பொழுது அவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் இருக்குமா? எப்படி? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்த தசை வந்து புதன் தசை. சிம்ம லக்கணத்துக்கு 2 மற்றும் 11 இப்போ தன வரவை குறிக்கக்கூடிய இடம், லாபஸ்தானத்தை குறிக்கின்ற இடம்ன்றனால இந்த சனி தசை முடிந்து அடுத்து வரக்கூடிய புதன் தசை நன்மை செய்யும். இருந்தாலும் இந்த சனி தசை நடக்கும்போது இவங்க நம்ம மேற்சொன்ன அந்த பரிகாரங்களெல்லாம் செய்யணும். எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், அதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த சனி தசை பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. என்னதான் நம்ம செஞ்சாலுமே கூட அந்த கடன் நோய் பகை இந்த மூன்றை அவங்க சந்திச்சு தான் இந்த சனி தசையை கடந்து வர முடியும். அது வந்து நம்ம மூடி மறைக்க முடியாது. சிம்ம லக்கணத்துக்கு சனி தசை நன்மை இல்லை. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னத்துக்கு வந்து இந்த 19 வருட சனி தசை வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார்? கன்னி லக்கணத்தை பொறுத்தளவு லக்னாதிபதி புதன் பகவான். புதனு சனி நட்பு கிரகங்கள். 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியாக சனி வராரு. அப்போ இந்த சனி என்னன்னா நன்மை மட்டும்தான் செய்வார்.
அதாவது நம்ம சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இவர் வராரு, நம்ம கெடுதல் சொன்னோம். ருண ரோக சத்துரு கடன் நோய் பகையை கொடுப்பாருன்னு. இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக தானே வர்றாரு, அப்போ இவருக்கு அதை தானே கொடுக்கணும். ஆனால் மாறாக இங்கே தான் இந்த 3ஐயும் அவருக்கு கொடுக்க மாட்டார். ஓகே ஓகே. கன்னி லக்கணத்துக்கு கன்னி ராசிக்கு கடன் நோய் பகையை கொடுக்க மாட்டார், இருந்தாலும் அது தீந்துரும். இப்போ சனி தசைக்கு முந்தின தசை வந்து குரு தசை. குரு தசை ரொம்ப கொடூரமானது, புதன் கன்னி லக்கணத்தை பொறுத்தளவு. ஓகே. அப்போ அந்த குரு தசையில் வாங்கிய கடனை பூரா, அந்த குரு தசையில் வாங்கிய கஷ்டங்களை பூரா சனி தசையில் சரி பண்ணுவாங்க. அந்த கடன் நோய் பகை எல்லாமே விளைகிறோம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, சனி தசை வந்து நல்லா ஆயிடுவாங்க கன்னி லக்கணத்தை பொறுத்தளவு. இப்போ சிம்மத்துக்கு 6ஆம் இடம் வேற, கன்னிக்கு 6ஆம் இடம்ன்றது வேற. அப்போ பலன்கள் மாறும். இந்த பலன்கள் வந்து அவர் ஜென்ம ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்காருன்றதை பொறுத்து மாறும். இப்போ கன்னிக்கு வந்து நன்மை செய்வார்னு நம்ம சொல்கிறோம், அவர் நீசம் பெற்றிருக்காரு. நீசம்னா என்ன, பலம் இழந்துட்டாரு. அப்போ அவர் நல்லது செய்ய முடியுமானா முடியாது. அப்போ அந்த தன்மை வந்து பாதியாக குறைஞ்சிரும், நன்மைகள் பாதியாக குறைஞ்சிரும். அப்போ ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் நன்மை மட்டும்தான் செய்வார். ஓகே ஓகே. ஸோ அடுத்த வந்து துலாம். ஸோ துலாம் லக்னத்துக்கு இந்த சனி தசை வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? துலாம் லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனு சனி நட்பு கிரகங்கள்லாம். துலாம் லக்கணத்திலே சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ என்னென்னா நன்மை மட்டும்தான் செய்ய போகிறாரு இந்த துலாம் லக்கணத்துக்கு. 19 வருஷமே நன்மை தான், அவர் எங்கே இருந்தாலுமே நன்மை தான். நீசம் பெற்றாலோ, ஆட்சி பெற்றாலோ, மறைந்தாலோ, லக்கணத்தில் இருந்தாலோ, எங்கே இருந்தாலுமே நன்மை மட்டும்தான் செய்வார். ஏன்னா ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5. 4ஆம் இடம் என்றால் சுகஸ்தானம், சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த 19 வருஷமே துலாம் லக்கணக்காரங்க வந்து சுகவாசியாக வாழ்வாங்க. அது காரு, பங்களா, வீடு சாதாரணமாக இருந்தால் கூட ரொம்ப பெரிய லெவலாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 19 வருஷம் சனி தசை இருக்கும். எதை நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்வாங்க. சொத்து பொத்தெல்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தை பேரும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2-3 குழந்தைகள்லாம் பிறக்கும். அவங்க குழந்தைகள் வந்து இந்த சனி தசையில் இவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக நடந்துக்கிடுவாங்க. பெற்றோர்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக குழந்தைகள் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த 19 வருஷம் சனி தசை இருக்கும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்துக்கு சனி தசை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? அதாவது நம்ம மேசத்துக்கு சொன்னது தான் அதே இது. விருச்சகத்துக்கும் செவ்வாய் அதிபதி. அப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து இருக்குது. சனி பகவான் நீசம் பெற்றிருந்தால் நல்லது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிரும்பு ராஜ்யம் கிடைக்கும். இதே சனி பகவான் 3 மற்றும் 4 போய் ஆட்சியாக இருந்தாருன்னா நல்லதே இல்லை. விருச்சகத்தை பொறுத்தளவு சனி தசை நன்மை கிடையாது. சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான் விருச்சகத்துக்கும் சனி தசை வந்தாங்கன்னா பல போராட்டங்களை, கஷ்டங்களை அனுபவித்து தான் வருவார்கள். உடன் பிறந்தவர்களே எதிரியாக மாறுவார்கள். இந்த காலகட்டத்தில் வீடு இருந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை ஓடுவான், உடன் பிறந்தவர் வந்து கேஸ் போடுவாங்க, எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு கேஸ் போடுவாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும், சண்டை சச்சரவு இப்படித்தான் போகும். சனி தசை விருச்சகத்துக்கு வந்துட்டாலே ரொம்ப மோசம்தான், கொஞ்சம் கவனமாக கிடக்கணுங்க. இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து சனி தசையே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் விருச்சக ராசிக்கு இப்போ இந்த மாதிரி அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு நல்லது, சனி தசையே வராதுல்ல. அப்போ அந்த மாதிரி அதெல்லாமே கர்மா தான். இப்போ ஒரு அதே இது வந்து இவர் சனிக்கு முன்னாடி குருவுடைய நட்சத்திரத்தை பிறந்துட்டாங்கன்னு வைங்க, இளம் வயதிலேயே வந்துடும். அப்போ வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய சரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஆகாத திசைகள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதுவுமே செய்ய முடியாது அவங்களால. தசைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கு. ஸோ அந்த ஆண்டு ஃபுல்லாகவே அதை அனுபவிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் தசைக்கே போக முடியும். அதில் அந்த புத்திகள் மாறும்போது சில அந்த மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஒரு நல்ல புத்தி வரும்போது அவங்களுக்கு இந்த பெரிய தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு லக்னத்துக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வந்து தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னத்துக்கு இந்த 19 வருட சனி தசை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? தனுசு லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த தனுசுக்கு மட்டும் நம்ம ஒரு விசேஷமாக சொல்லணும். தனுசு ராசி அப்படின்றதுக்கு அஷ்டமாதிபதியவே தன்னுடைய இடத்தில் அமர வைத்து ராசியாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அஷ்டமாதிபதி சந்திரன் தனுசுல இருந்தால் அவங்க தனுசு ராசி. இப்போ போராட்டமே அவங்களுக்கு வாழ்க்கை. தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு கஷ்டப்பட்டு தான் அவங்க வரணும். ஆனால் இந்த சனி தசை அவங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் அவங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியிலும் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் எது செஞ்சாலுமே அவங்களுக்கு நல்லது இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது பண வரவை குறிக்கக்கூடியதுனால சம்பாத்தியம் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாரித்து சேர்த்து வச்சு முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த 19 வருஷம் சனி தசை என்பது இருக்கும். அதே மாதிரி எங்கே இருக்கார் என்பது முக்கியம். நன்மை செய்வார், ஆனால் நீசம் பெற்றுட்டாருன்னா அந்த நன்மை பாதியாக குறைஞ்சிரும். பகை கிரகங்களோடு சேர்ந்துட்டு அது பாதியாக குறைஞ்சிரும். இப்போ தனுசு லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் கெடுதல் பண்ணுவார், 6ஆம் இடத்ததிபதி நன்மையே செய்யாதவர். அவரோட இந்த சனி சேர்ந்துட்டாருன்னு வைங்க, அப்போ அது கஷ்டம். இவர் நல்லது செய்யறதை அவர் தடுப்பார், சுக்கிரன் தடுப்பார். இந்த மாதிரி சூட்சமங்கள் நிறையா இருக்குது ஜாதகத்தில். அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும்.
பொதுவாக பார்த்தா தனுசு லக்னத்துக்கு நன்மை தான். ஓகே சார். ஸோ இது வந்து சுயஜாதகத்தில் பார்த்து அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்போதைக்கு வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு லக்னத்துக்குமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வந்து மகர லக்னம். ஸோ மகர லக்னத்துக்கு இந்த 19 வருட சனி தசை வந்து எப்படி இருக்கும் சார்? மகர லக்னத்துக்கு அதிபதியே சனி தான், லக்னாதிபதியும் அவர் தான், 2ஆம் இடத்த அதிபதி அவர் தான். பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது தான் யார் என்பதை இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிரூபிப்பார்கள். மகர லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் நம்ம சொல்கிறோம். மக்களோடு மக்களாக இருப்பார்கள். இவங்க சேவை செய்கிறதே இவங்களுடைய எண்ணம். பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்காக வாழணும், பிறருக்காக உழைக்கணும். தன்னை தானே நினைக்காம பிறர்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். மற்றவங்களுக்காக வாழணும் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த சனி தசை அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. சனி தசை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். 100% நன்மை சொல்லலாம் நம்ம. அது எங்கே இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். லக்கணத்திலே இருந்து ஆட்சி பெற்றிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருப்பார் அவர். மகர லக்கணத்திலே சனி ஆட்சி. அவர் வந்து ஒரு பல கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். மகர லக்கணம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ராசி அப்படித்தான். இப்போ இதே மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீசம் பெற்றுட்டாருன்னா பலமே போயிடும். நீசம் பெறக்கூடாது. உச்சம் பெற்றாருன்னா இன்னும் பலம் அதிகமாயிரும். அப்போ ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்த்தோம்னா மகர லக்கணத்துக்கு இந்த சனி தசை என்பது நன்மை தான். ஓகே. ஸோ அடுத்த வந்து கும்ப லக்னம். ஸோ கும்ப லக்னம் கும்பராசி அப்படின்னாவே சனி பகவானோட. ஆமாம், சனி பகவானோட ராசி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சனி தசை வரும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கும்பராசி கும்பலக்கணத்தை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க. தான் நினைக்கிறத நடத்தணும், தன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை செய்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவர்கள் கும்பராசி கும்பலக்கணம். அப்போ ராசி அதிபதி லக்னாதிபதி சனி பகவான் எப்படி இருக்கார் என்பதை நம்ம பார்க்கணும். ஆட்சி பெற்று இருந்தாருன்னா அவங்க ஜாதகத்துக்குள்ளே வரமாட்டாங்க, ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. கும்பராசி கும்பலக்கணம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் மேலே நம்பிக்கையே இருக்காது. என்னத்தையோ கேட்டு வைப்போம், அவங்க சொல்கிறது சரியான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு ஜோதிடரையே செக் பண்ணக்கூடியவர்கள் இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்கள். நம்பிக்கையே இருக்காது அவங்களுக்கு. அப்போ பெரும்பாலும் நம்மலாம் இந்த கும்பராசி கும்பலம் தான் சொல்கிறதே நம்ம தவிர்த்துருவோம். நீங்கள் கேட்கவே மாட்டீங்களே, அப்புறத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிலாம் கேட்போம். அப்போ இந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் பலன்கள் சொல்ல முடியும். விரையாதிபதியாவது வர்றதுனால செலவுகள் அதிகமாக செய்வாங்க. அவங்க பணத்தை வந்து பொருட்டை நினைக்க மாட்டாங்க. செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தனக்காக செலவழிப்பார்கள். பிறருக்காக இல்லையோ தனக்காக தன்னுடைய பணத்தை தானே செலவழித்து சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள். தன்னுடைய சுய லாபம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். தன்னை பார்த்துக்கிறணும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறணும், பிறரை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, அட்வைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க தான் இந்த கும்ப லக்னத்துக்காரவங்க. அப்போ சனி தசை வந்து இவங்களுக்கு நன்மை தான். ஸோ கடைசியாக வந்து மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு சனி தசை 19 வருடம் வந்து எப்படி இருக்க போகுது சார்? மீன லக்னத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான். நான் எப்பயுமே சொல்கிறது, இறுதியாக இருந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மனசையும் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, இருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் மீன லக்னம். லக்னாதிபதி குருன்றதுனால குரு மாதிரி இருப்பாங்க. குருனா என்ன? தனக்கு தெரிஞ்ச விஷயத்த பிறருக்கு சொல்லி கொடுக்குறது. ஒருத்தன் தப்பாக நடக்கிறான்னா அவனுக்கு வந்து வழிகாட்டுறதே, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இந்த மீன லக்னம் மீன ராசி. ராசின்றதை விட மீன லக்கணமாக பிறக்கிறது அபூர்வம். ஒரு 100 குழந்தை பிறக்குதுன்னா 1 தான் பிறக்கும் மீன லக்கணத்தில். அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பிறவியல். அந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ஞானம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி உதவி மனப்பான்மை, நம்ம சொன்னோம்ல குருவுடைய தன்மை பூரா அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த பூமிக்கு நல்லவர்கள்னால் அந்த மீன லக்கணம் எடுத்து நம்ம சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு இந்த சனி தசை எப்படி இருக்குன்னா 11 மற்றும் 12ஆம் இடத்த அதிபதியாக வர்றாரு. லாபம் விரயம் ரெண்டுமே இருக்கும். லாபத்தையும் கொடுப்பாரு, அதற்கு இணையான விரயத்தையும் கொடுப்பாரு. ரெண்டுமே கிடைக்கிறதுனால பாதி நன்மை பாதி தீமை என்று தான் சொல்ல வேண்டும். 11ஆம் இடத்துலேயும் ஆட்சியாக இருந்தால் மட்டும் லாபம் மட்டுமே சொல்லலாம். 12ஆம் இடத்துலேயே வந்துட்டாருன்னு வைங்க, எதுவுமே கிடைக்காது அவருக்கு. வரவும் வராது, செலவு மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கும். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா லாபம் மட்டுமே அவருக்கு, செலவு கிடையாது என்று நாம் சொல்ல முடியும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து தான் நாம் இந்த சனி தசையினுடைய பலனை சொல்ல முடியும். ஆனால் மீனத்துக்கு வந்து நன்மை என்று தான் நான் சொல்வேன். நன்மை தான் உங்களுக்கு. ஸோ இப்போ பொதுவாக வந்து எல்லா 12 லக்னத்துக்குமே சனி தசை என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த 19 வருடம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். இதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து சனி தசை நம்மளுக்கு வந்து தீமை தான் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் அந்த தீமைகள் வந்து குறையும்? அதாவது சனி பகவானாலே ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இப்போ சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் பூராமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். மற்ற ராசிக்காரங்கள் எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சனிக்கிழமை. அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா இந்த சனி பகவானுடைய தோஷம் என்பது கண்டிப்பாக குறையும். வாரம் சனிக்கிழமை போகணும், பெருமாளுடைய அன்பை பெறணும். இங்கிட்டு வந்து மகரம் கும்பராசிக்காரங்க சிவனுடைய அருளை பெற வேண்டும். அப்படி பெற்றால் இந்த சனி பகவானுடைய தோஷம் என்பது குறையும். தினந்தோறும் காக்கைக்கு எள்ளு சாதம் வைக்க வேண்டும். எள்ளு சாதம் வைக்கிறோம் இல்லையா, சாதமாவது வைக்கணும். கொஞ்சமாவது எடுத்து வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும்.
அவங்க தான் நம்ம முன்னோர்கள் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. காகம் தான் சனி பகவானுடைய வாகனமாக அவர் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நாம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரவம் செய்யக்கூடாது. அவங்கள வந்து திட்டவோ, அவங்கள வந்து இழிவுபடுத்தவோ, அடிக்கவோ, துன்புறுத்தவோ கூடாது. அதே மாதிரி வாயில்லா ஜீவராசிகள், இதுக்கு வந்து நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஒரு உணவு, அதோடைய பசியாடுறதுக்கு ஒரு உணவு, ஒரு தண்ணீர், இந்த மாதிரி வச்சோம்னா இந்த சனி பகவான் மனம் குளிர்ந்து நமக்கு அருள்பாலிப்பார். இதே அதை நம்ம துன்புறுத்தணும்னா சனி பகவான் நமக்கு கெடுபலன்களை கொடுப்பார். அதனால் நாம் எப்படி பேசுவோம், எப்படி நடப்போம் என்பதை பொறுத்து தான் சனி பகவான் பலன் கொடுப்பார். சாதகத்தில் வந்து சனி தசை நமக்கு கெடுதல் பண்ணுன்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில பரிகாரங்களை, இது பரிகாரம் கூட கிடையாது, வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றிக்கொண்டால் சனி பகவான் நமக்கு நன்மைகளை செய்வார். நன்மைகளை செய்கிறாரோ இல்லையோ கெடுதல் செய்யாமல் இருப்பார். அதனால் இதெல்லாம் நம்ம பின்பற்றினோம் என்றால் சனி பகவான் நமக்கு பல அருளாசிகளை வழங்குவார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.